வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் காஞ்சனா நம்ம மகாவுக்கு தூக்க மாத்திரையை கொடுக்குறாங்க. சுமங்கலி பூஜை நீ பண்ணக்கூடாது இந்த வீட்டில், அதுக்காக தாண்டி இந்த மாத்திரை. திவ்யா மேலே ஒழுங்காக உண்மையாக பாசம் வச்சுருக்கேன்னா இந்த மாத்திரையை தின்னுக்கிட்டு தூங்கி கடை, நீ இந்த பூஜையை செய்யக்கூடாது, அதுக்காக தான் அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனா நம்ம மகாவுக்கு மாத்திரையை கொடுக்குறாங்க. நம்ம மகாவோ எவ்வளவோ புரிய வைக்கிறாங்க, நான் இந்த பூஜையை செய்யணும், இந்த வீட்டுக்குள்ளே இதெல்லாம் குறையும், இந்த வீடு நல்லா இருக்கணும், சுபிக்ஷம் பெறணும், அதனால கண்டிப்பாக நான் இந்த பூஜையை பண்ணுறேம்மா, காஞ்சனமா என்னை விடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க. நம்ம காஞ்சனாவுக்கு மகா மேலே உள்ள ஆத்திரமும் கோவத்துமோ, இதை தின்னடி என் கண்ணு முன்னாடி நீ தின்னி உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம மகாவின் வாய்க்குள்ளேயே மாத்திரையை போட்டு விட்றாங்க. ஒரு கட்டத்தில் மகா சுருண்டு படுத்துறாங்க. எங்கே மகா இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு திவ்யா தேட நேர்ந்தா அவள் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கா. அம்மா எதையோ நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு என் கழுத்தை அறுத்து போட்டு நான் செத்துருவேன், எனக்கு மகா இந்த பூஜையை செய்தாகணும் அப்படின்னு அடாவடியாக அடம் பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மகாவை எழுப்பி நம்ம மகா கையால் இந்த பூஜையை பண்ண வைக்கிறாங்க. திவ்யா காஞ்சனா அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க கரெக்டாட்டு பார்த்தோன்னா நம்ம எப்படியாவது இந்த பூஜையை நான் பண்ணிடணும், இந்த வீட்டுக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நல்லதாட்டே நடக்கணும் அப்படின்னு மகா நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வசுந்தரமாக அந்த இதை செய்ய பூஜையை செய்ய நேரம் அவங்க செய்ய முடியாமல் அது விழுதுரு. அப்போ இதை செய்யக்கூடிய இது நம்ம மகாவுக்கு தான் கிடைக்கிது, இது சாமியே ஏற்றிருக்காங்க அப்படின்னு பேரெல்லாம் எழுதி போட்டதில் ஒரு பக்கம். மகா தான் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு திவ்யா துண்டு சீட்டை எடுத்து காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் மகா பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருக்காங்க. அதே நேரத்தில் மகா இந்த பூஜையை பண்ணக்கூடாது, இது என் பொண்ணு வாழக்கூடிய இந்த வீட்டில் இவ எதுக்காக இந்த பூஜையை பண்ணணும், ஏற்கனவே அந்த குறி சொல்ல லேடிக்கு சொன்னது எனக்கு மனசுக்குள்ள அப்படி ஈட்டி குணங்க குத்திக்கிட்டே இருக்கு. இந்த பூஜையை செய்துட்டேன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் திருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ தான் வாழ போகிறான்னு அர்த்தம், அதனால பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடவே காஞ்சனா நிற்கிறாங்க. என்ன பண்ணி இவளை பண்ண விடாமல் ஆக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. திவ்யா சந்தோஷப்படுறாங்க. என் மகா நீ இந்த பூஜையை பண்ணுன எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகா, எல்லாரும் பார்த்துட்டிங்களா, சாமியே மகா பக்கம் தான் இருக்குது, அதனால் மகாவை குறை சொல்லதை இப்போவாது விட்டுருங்க அப்படின்னு நம்ம திவ்யா சொல்கிறாங்க. எது எந்த பக்கம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த பூஜையை மகா பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நான் இப்போ வழி வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நேராக நம்ம மகா கிட்ட காஞ்சனா ஓடுறாங்க. கொஞ்சம் தூக்க மாத்திரையை எடுத்துக்கிட்டாங்க. இது என்ன தூக்க மாத்திரை, நீ என்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கையில் குறுக்க வந்தியோ அன்னையிலேருந்து நான் இந்த சாப்பிடாம நான் ஒரு காலமும் நிம்மதியாக தூங்குனதே கிடையாது, அந்த தூக்க மாத்திரை தான் இது, இப்போ நீ இது சாப்பிட்டே ஆகணும், நீ சாப்பிட்டுக்கிட்டு தூங்கி கிடக்கணும், நீ இந்த பூஜையை பண்ணக்கூடாது, அதுக்கு நான் இதுதான் வச்சிருக்க வேட்டு அப்படின்னு சொல்கிறேன். என்னம்மா சொல்கிறீங்க, இந்த பூஜை எங்கள் அன்னையால் நடக்கணும் அப்படின்னு தானே அந்த வந்திருக்க சாமியார் கூட அப்படி தானே பூஜாரி சொல்லியிருக்காங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஏமா இப்படி நடந்துக்கிட்டீங்க, நான் பண்ணுனேன்னா நல்லது தான் நடக்கும், ஏமா புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறியா அப்படின்னு நம்ம மகா கெஞ்சி பார்க்குறாங்க, விம்மி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே சரியாக படலை. ஏன்னா நம்ம காஞ்சனா விடாப்படியாக அந்த மாத்திரையை நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கையில் திணிக்கிறாங்க. என் பொண்ணு திவ்யாக்கான்னு சொல்லுவாள், திவ்யாக்காவுக்கு வாழ்க்கையில் வரக்கூடாது, திவ்யா மேலே பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாம் நீ சொல்லிடுறது உண்மையாக இருந்தால் இந்த மாத்திரையை நீ தின்னே ஆகணும் அப்படின்னு நம்ம மகா கையில் மாத்திரையை நீட்டி சாப்பிட வைக்கிறாங்க. நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவும் அந்த மாத்திரையை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு தலை சுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சுருந்து கட்டில் படுத்து கிடக்குறாங்க. எங்கள் பூஜை ஆரம்பிச்சாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, இந்த பூஜையை மகா கையால் செய்யணும் அப்படின்னு சாமியே சொல்லியிருக்கு. அப்படின்னா மகா எங்கே அப்படின்னு திவ்யா கேட்குறாங்க. காஞ்சனா அரண்டு போய் நிற்கிறாங்க. எல்லாரும் சும்மா இருந்தாலும் நான் பெற்று வச்சுருக்க ஒன்று அவள் பக்கம் தான் துள்ளிக்கிட்டு தெரியுது, மகாவுக்கு நான் தூக்க மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுருக்குது, இப்போ திவ்யாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனா நினைக்கிறாங்க. ஆனால் காஞ்சனா சொல்கிறாங்க, அவள் இப்போ எதுக்கு அவள் உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னா எங்கள் அம்மா தான் காரணமோ அப்படின்னு திவ்யா சண்டை
சந்தேகப்படுறாங்க. அப்படிப்பட்டவ இல்லை, அவள் வந்து நல்ல மகா வந்து இப்போ போய் படுக்கணும்னா என்ன ஏதோ நடந்திருக்கு. அவள் வந்து இந்த பூஜையை செய்யறதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்தால் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தப்ப இப்போ என்ன நடந்திருக்கு மகாவுக்கு, இவ வந்து சுருண்டு படுக்க அளவுக்கு என்ன நடந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யா வந்து நான் மகாவை எழுப்பிட்டு வரேன், மகா கையால் தான் இந்த பூஜை நடக்கணும், என்ன திவ்யா நீ புரியாமல் பேசுகிற, இந்த மகா இல்லாட்டினா என்ன, இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்களா, அவங்க கையால் இந்த பூஜை நடக்கட்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, மகா தான் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம திவ்யா விடாப்பிடியாக வந்து சரிஞ்சு படுத்துருக்க நம்ம மகாவை வந்து எழுப்புறாங்க. ஒரு கட்டத்தில் மகாவை எழுப்பி கொண்டு வந்துடுறாங்க. காஞ்சனாக்கு கடுப்பாகுது, இவளுக்கு இவ்வளோ தூக்க மாத்திரை கொடுத்து இவளை மயக்கத்தில் படுக்க வச்சுருந்தா கூட என் பொண்ணு இருக்கேன் முந்திரி கொட்டையாட்டு அவளை எழுப்பி கொண்டு விடுது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த குறி சொல்ல வந்து சொன்னது பளிச்சிடம் போல் இருக்குது அப்படின்னு வந்து கோபத்தில் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம கவிதாவை பார்த்து, இந்த பாரு, இந்த திவ்யா இருக்கிறது வரை இந்த மகா இந்த வீட்டில் இப்படி தான் செய்வா, இப்போ வேலைக்காரியாக வந்துட்டு வீட்டுக்காரியாக வந்து சுமங்கலி பூஜை செய்ய அளவுக்கு வந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோடு சொன்னார். அக்கா உனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அம்மா என்னை பொறுத்தவ அம்மா நான் கல்யாணம் ஆகாதவனி கன்னி பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து கௌதம் கையால் தாலியை கட்டிக்கிட்டு நான் அதை மறைச்சி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த சுமங்கலி பூஜையில் மாப்பிள்ளையை பார்த்தா எல்லாத்துக்கும் யோகம் வரும் அப்படின்னு வந்து சொன்னால், எனக்கு என் மாப்பிள்ளை வந்து இப்போ வந்து அவரை கௌதமை வர வச்சுருக்கேன், இங்கே யாரும் கண்ணுலையும் பற்றக்கூடாது, ஒருவேளை கண்ணில் பட்டால் இவர் தான் வந்து யாருடி இவர் அப்படின்னு வந்து உண்மையெல்லாம் தெரிய வரும். அதோட பார்த்தோன்னா நம்ம பரம எதிரியை தான் இவ கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சு சாக்காகுவாங்க. அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். நான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து நான் இந்த பிரச்சனையே எனக்கு தலைப்பாடாக அடிச்சிட்டு இருக்கு, அதுக்கடையில் இந்த பூஜையை மகா பண்ணா என்ன, யார் பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிதை வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சுமங்கலி பூஜையை அழகாக வந்து நம்ம மகா வந்து பண்ணுறாங்க. நம்ம கவிதா வந்து வர சொல்கிறாங்க, அந்த பூஜையை முடித்து தன்னோட புருஷனை பார்க்கணுமா அப்படின்னு வந்து கௌதமாக வர வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அந்த கல்யாணம் முடியாத கன்னி பொண்ணு இந்த சுமங்கலிக்கு பாத பூஜை செய்யணும், அப்போனா இந்த பாத பூஜை நம்ம மகாவுக்கு வந்து கவிதா பண்ணணும் அப்படின்னு வந்து இருக்க நேரம் இவளுக்கு காலை பிடிச்சி நான் பாத பூஜை செய்வேனா, அது ஒரு காலம் நடக்காது அப்படின்னு சொன்னா, என்னம்மா பார்க்குற, உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா இப்போ மகா காலை கழுவி அவளுக்கு பாத பூஜை செய் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கடுப்பாருங்க நம்ம மகாவுக்கு நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா வந்து செம்ம கடுப்பில் வந்து நிற்கிறாங்க. இவளுக்கு காலை பிடிச்சி நான் செய்ய அளவுக்கு இல்லை, இந்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார வசுந்தரா கோபத்தோட, கவிதா உனக்கு இதில் நம்பிக்கை இல்லையா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ இதை பண்ணி தான் தீரணும், என்ன எத்தனை காலம் தான் கன்னி பொண்ணாட்டு நீ இருக்க போகிற, உனக்கோ நல்லது கெட்டது எங்கள் காலத்தில் நான் பார்க்கணும்னு நீ நினைக்கல, நீ இந்த பூஜையை பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடாவடியாக வந்து வசுந்தரா பாட்டி சொல்ல அரண்டு போய் நிற்கிறாங்க கவிதா.